டேய் அப்ப நீ சாப்பாட்டுக்கு சொல்லவே இல்லையா? வந்து பெரியப்பா பரதேசி பைய எல்லாரும் முடி மானத்தை வாங்கிட்டான். டிவி கேட்டவன என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? மானமே போச்சு, அசிங்கப்படுத்தி. குளிக்கிறதா பாரு. என்ன இந்த பரதேசி பையிட்ட கொடுத்தது ஒரு வேலை, அந்த ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணல. முன்னாடி அந்த நேரம் தலை குடிந்து நிக்கிறோம். மானகட்ட பையல வாழ்க்கையில எந்த வேலையாச்சும் உருப்படியா செய்யடா. ஒரே ஒரு வேலை. என்ன குமாரி, இப்ப வந்தவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? தம்பி, வேற எங்கேயாவது சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்நேரத்துக்கு யார்கிட்ட போய் சாப்பாடு சொல்ல போறீங்க? அதுவும் இம்பிட்டு போயிருக்கு, எப்படி கொண்டு வருவாங்க? நல்லா இருக்கு உங்க பிளான். இப்படிதான் விருந்துக்கு வர சொல்லி வயித்த காய போட்டு அனுப்புவீங்களா? இதுல பெரிய மனுஷன் வேற சொல்லிக்கிறீங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கல முத்துவேலு. அசிங்கப்படுத்துங்கிற முடிவோட தான் வர சொன்னீங்களா? அண்ணா இப்படியெல்லாம் இல்லண்ணா, தப்பு இருந்து போச்சு. 75வது பிறந்த நாள் 80வது பிறந்த நாள் கெத்தா ஊரை கூட்டினா மட்டும் போதாது, கௌரவமா ஏதாவது பண்ணணும். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். எதுக்குமா? நாங்களா சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? வாங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. பாண்டியனோட அன்னதானத்தில் கோமதிக்கு எல்லாரும் சொந்தக்காரவங்கன்னா எனக்கும் நீங்கள்லாம் சொந்தக்காரவங்க தான், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, சாப்பிடுங்கன்னு பாண்டியன் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. கோமதியோட அண்ணங்கள்லாம் பயங்கரமாக அவமானப்பட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.